124வது வார கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற அன்பர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கங்களை கூறி அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைக்கு 124வது வார கூட்டத்தில் ஆர்வமூட்டல்ல அடியேன் பேச இருக்கின்ற ஒரு தலைப்பு பொய்கெட்டு மெய்யானார். பொய்கெட்டு மெய்யானார். இது திருவாசகத்தில் சிவபுராணத்தில் வருகின்ற ஒரு வரி. இந்த இடத்தில் பொய் என்பது மாயை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது மலம் என்று எடுத்துக்கொள்ளலாம். மலத்தில் கிடைத்ததுதான் ஆணவம், கண்மம், மாயை. இதுல ஆணவம் என்பது ஒரு சில பேருக்கு இருக்கும், கண்மம் என்பது எல்லோருக்கும் உரியது, மாயை என்பது அனைத்து உலக உயிர்களுக்கும் உண்டு. இந்த மாயையை நம்பித்தான் நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கையை. எப்ப பிறந்ததிலிருந்து இறப்பது வரைக்கும் இந்த மாயை அவ்வளவு பொல்லாதது. இந்த மாயையை பொல்லாதது என்று ஒரு காலத்தில் கணித்து வெளியேறியவர்கள் தான் இங்கு இருக்கின்ற மகான்கள். அதனால தான் அவர்களுடைய படத்தை நம்ம இந்த சுவற்றில் மாற்றி அவர்களை வழிபாடு செய்கின்ற அளவிற்கு அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். இன்னும் நம்ம அந்த மாயையிலிருந்து இங்கு அமர்ந்திருக்கின்ற நாம் சரியாக வெளியேறவில்லை என்பதுதான் அப்பட்டமான உண்மை. இதை இந்த கருத்து முடிகிற நேரத்தில் நீங்க அனைவரும் தெரிந்து கொள்வீர்கள். எப்படி நம்ம வெளியேறல, இல்லை வெளியேறுவர்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க தெரிந்து கொள்வீர்கள். எப்படி இந்த மாயை நம்மை ஆட்டி படைத்து வருகிறது. நமக்கு முன்பு வாழ்ந்த நாயன்மார்கள், ஆழ்வார்கள் முதலான பல பக்தி செம்மல்களை எல்லாம் ஒரு காலத்தில் ஆட்டி படைத்திருக்கிறது. ஆட்டி படைத்து அவர்கள் அனுக்கிரகித்து உணர்ந்து கொண்டதனால் அந்த மாயையில் இருந்து தப்பி வெளியேறினார்கள் என்பதுதான் உண்மை. நாயன்மார்கள் சுமார் 63 நாயன்மார்கள் இருந்தாங்க. அந்த 63 நாயன்மார்களும் இறைவனுடைய திருவடியை அடைவோம் என்ற நோக்கில அவங்க பூஜை புனருத்தாரணங்களை செய்யவில்லை. ஒரு சிவனடியார் எப்போதும் உணவு படைத்துக் கொண்டிருந்தார் அடியார்களுக்கு. ஒரு சிவனடியார் திருநாவுக்கரசர் என்கின்ற பெயரையே தெரியாமல், உருவத்தையே பார்க்காமல் அவர் பேரில் அன்னதானங்கள், சத்திரங்கள் எல்லாமே அவர் பேர்ல செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு காலத்துல பல முனிவர்கள் பல பேர் இங்க தங்கும் இடங்களை கட்டி கொடுத்தார்கள். ஒரு சில நாயன்மார்கள் கோவிலுக்கு வேண்டிய தூபம் தீபங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள்லாம் என்ன நினைச்சாங்க? எங்களை இறைவன் பார்ப்பார்கள் அப்படின்னு நினைச்சாங்களா? காட்சி கொடுப்பார்கள் என்று நினைத்தார்களா? இல்லவே இல்லை. நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கண்டிப்பாக அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை ஒரு நோக்கமாக கருதித்தான் அவர்கள் அந்த பணிகளை தொடர்ந்து ஆற்றிக்கொண்டே வந்தார்கள். இந்த இடத்துல தான் நீங்க சிந்திக்கணும். அவர்களுடைய வரலாறுகளை ஒரு தடவை அசை போட்டு பார்க்கணும். நம்முடைய இந்த கூட்டத்துல சுமாராக ஓராண்டு காலமாக ஒரு 25 நாயன்மார்களுடைய வரலாறுகளை திருமதி மகேஸ்வரி அவர்கள் ஒவ்வொரு வாரமும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திடீரென்று அவங்க வருகை இல்லை அப்படின்னா கிடையாது. ஆனாலும் நமக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இன்றைக்கு கூட ஒரு நாயன்மாரை பற்றி எரிபத்த நாயனார் எப்பவுமே கையில மழுவோட கத்தியோட சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நாயன்மார்களே கொடூரமான புத்தி உள்ளவங்களும் உண்டு, சாஸ்வதமான சாதாரண புத்தி உடையவர்களும் உண்டு. ஏன்னா மனிதர்கள் தான் அவர்கள், நமக்கு முன்னால வாழ்ந்த மனிதர்கள். நமக்கு எப்படி கேரக்டர் இருக்கோ அதே மாதிரிதான் அவங்களுக்கும் இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கணும். அவர்கள் மட்டும் இறைவனை பார்க்க போறாங்க, இறைவனை அடைய போறாங்க அப்படின்னு சொன்னோன்னா எப்பவுமே சாமானிய மக்களாக பாமர மக்களோடு ஒன்றிணைந்து அப்பிராணிகளாக இருப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. அவங்களுடைய குணநலம் என்னவோ அது இறைவன் அவர்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவர்களை தேடி வர்றாரு. என்ன குணம், என்ன ஏது அப்படி சொல்லி பார்த்துட்டு இவர் இவ்வளவு நாளா பண்றாரு, அந்த குணத்தை உடைய அரியவரை நாம பார்க்கணும், அவருக்கு அருள் வாக்கு வழங்க வேண்டும் என்று அவர் இறைவன் தேடி வருகிறார். இந்த தேடி வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் பொய்கெட்டு மெய்யானார்கள். எப்படி பொய்கெட்டாத? இந்த மாயையிலிருந்து நாம விடுபட வேண்டும். ஆசையெல்லாம் வேணாம், செல்வங்கள் வேண்டாம், எதுவுமே ஆசையே இல்லை எனக்கு, இனிமேலும் அந்த ஆசையே வராது. என்னுடைய ஆசையெல்லாம் என்னது? இறைவனுடன் இரண்டர கலத்தல் அல்லது இறைவனை சென்றடைவது, பக்தியை மேலும் மேலும் பெருக்குவது,
பல பக்தி தோன்றல்களை உருவாக்குவது. நம்முடைய அடிமை வம்சம் எல்லாமே இறைவனை நல்ல முறையில வழிபாடு செய்யணும், அதுதான் என்னுடைய ஆசை என்று அவர்கள் ஆசைப்பட்டதை செய்தார்கள். அப்ப அவர்களுடைய மாயை விலகியது, பொய் கெட்டு மெய்யானார்கள். பொய் ஆவன எல்லாம் போயகல வந்தருளி. ஒரு வரியை நீங்க கேட்டிருப்பீங்க. எதுல பேட்டீங்க? சிவபுராணத்துல. பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. இறைவன் நம்மை அடைகிறான் என்றால் பொய்யாயின எல்லாம் போயகல, அந்த பொய்யெல்லாம் நம்ம கிட்ட இருந்து போகணும், ஆசா பாசங்கள் போகணும். அப்பதான் இறைவன் நம்மை தேடி வருவான். ஆசை இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன பூஜை பண்ணாலும் ஒண்ணுமே நடக்காது என்று மாணிக்கவாசக பெருமானுடைய அருள் வாக்கு. சரி, மாணிக்கவாசக பெருமானுடைய அருள் வாக்கு என்று சொன்ன உடனே நம்ம 4 நாயன்மார்களை மட்டும் பார்ப்போம், 4 மட்டும் பார்ப்போம். 63 பேரை பார்ப்பதற்கு நமக்கு இன்னைக்கு நேரம் கிடையாது, அது சாத்தியமும் கிடையாது. 4 பேர் இருக்காங்க, முதல்வர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சமயக்குறவர் 4. அந்த சமயக்குறவர் 4 இறைவன் ஆட்கொண்ட விதம் பொய் கெட்டு மெய்யான விதம். அவர்கள் சாதாரணமா ஒரு தாய் வயிற்றில் தான் பிறந்தார்கள், ஒரு குடும்ப சூழ்நிலையில் வளர்ந்தார்கள். ஆனாலும் அவர்களை ஆட்கொண்டதை பார்த்தீர்களானால் ஒரு வேடிக்கையான விஷயமாக இருக்கும். திருநாவுக்கரசரை பாலை காட்டி ஆட்கொண்டார், திருநாவுக்கரசரை சூளை காட்டி ஆட்கொண்டார், சுந்தரரை ஓலை காட்டி ஆட்கொண்டார், மாணிக்கவாசகரை காலை காட்டி ஆட்கொண்டார். பாருங்க, 4 பேருக்கு நம்ம பார்த்தோமானால் எவ்வளவு வித்தியாசமான அந்த ஆட்கொள்ளல் இருக்கிறது. அந்த ஆட்கொள்ளல் எல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சொல்லை கொடுத்து, இவரை ஞானப்பால் கொடுத்தார், அவருக்கு சூளை நோயை கொடுத்தார், ஒருத்தருக்கு ஓலையை காட்டி ஆட்கொண்டார், ஒருத்தருக்கு காலை காட்டி ஆட்கொள்கிறார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். ஒரே வரி, எல்லாத்தையும் மறந்துட்டான். இறைவன் அனுப்பினார் எதற்காக? அரசன் அனுப்பி வைத்தார். எதற்காக அனுப்பி வைத்தார்? திருப்பரந்துரைக்கு குதிரை வாங்குவதற்காக. அந்த குதிரையை வாங்குறத கூட விட்டுட்டு தெய்வ திருப்பணிகள்ல அவர் கலந்து கொண்டார். காரணம், அவர் பொய் கெட்டு மெய்யானார். சிறு குழந்தை அடம் பிடிக்கிறது, உனக்கு பாலூட்டியவர் யார்? உடனே அவர் என்ன பண்ணாரு? தோடுடைய செவியன் என்று ஒரு பாடலை காட்டி சொல்கிறார். அவரை பொய் கெட்டு மெய்யாக்கி கொண்டார். அடுத்தது ஓலை காட்டி சுந்தரரை ஆட்கொண்டார். அது ஒரு வகையில பொய் கெட்டு மெய்யானார். தெரிஞ்சு போச்சு, இனி நம்ம தப்பிக்கவே முடியாது அவர்கிட்ட இருந்து. அவர் ஆட்கொள்வதற்கே வந்து விட்டார். இனி யார் வந்தாலும் அவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது, அவர் சொன்ன வழியில தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாம். இனி எங்களுக்கு வேற வழியே கிடையாது, நான் உனக்கு ஆட்பட்டு விட்டேன், பொய் கெட்டு மெய்யாகி விட்டேன், இனி எந்த ஒரு வேலையும் எனக்கு கிடையாது. நீ சொல்றபடி ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் யார் ஒருவர் அடங்காதாரே, அப்படிதான் நான் போவேன். இப்படி 4 ஆட்கொண்ட விதத்தை பார்த்தோமானாலே நமக்கு அந்த பொய் கெட்டு மெய்யாதல் என்பது நல்ல வெளிப்படையா எப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிய வருது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் எல்லாம் கொஞ்ச காலத்திலேயே பக்குவமாகி பொய் கெட்டு மெய்யாகுவது எப்படி அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாம என்ன பண்றோம்? இன்னமும் அதை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். கொஞ்ச நாள் பொய்யை பார்க்கிறோம், கொஞ்ச நாள் மெய்யை பார்க்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரே இடத்துல அமர்கிறோம், ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறோம். பொய்யுக்கும் மெய்யுக்கும் நடுவில் ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறோம். திடீரென்று உபவாசம், 1 மாதம் நான் அசைவ உணவு உண்ண மாட்டேன், ஏதோ பெரிய உலகத்திலேயே பெரிய தியாகம் செஞ்ச மாதிரி ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. 1 மாதமா நான் விரதம் இருக்கேன், என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த மாசமே பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்ல உட்காந்து நல்ல வயிறு நிறைய தின்னுட்டு அப்படியே வெளியே வருவாங்க. எங்க பிரார்த்தனை பலிக்கும்? நீங்க இருக்கிற மாதிரி இருக்கணும். எதுக்கு? அவருக்காக ஒரு கடினமான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி அந்த கடினமான பழக்கத்தை விட முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க திணறத அவரை பார்க்கணும். இந்த புரட்டாசி மாசம் வந்துருச்சுன்னா கோவிந்தா போடுவாங்க. 1ஆம் தேதி ஆச்சுன்னா கண்ணில் தண்ணி வராத குறைய ஒவ்வொரு தாளா கிழிப்பாங்க. புரட்டாசி 1, புரட்டாசி 2, எப்பயாவது 31 வரும். இதெல்லாம் விரதமே கிடையாது, வெக்கக்கேடு. அரியன்கிட்ட கேட்டோம்னா எனது வெக்கக்கேடு அப்படின்னு தான் சொல்லணும்.
அந்த அளவிற்கு மனிதனுக்கும் மிருகத்திற்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு படைப்பாக இருக்கிறது. மிருகம் எப்போ வேணாலும் என்ன கிடைச்சாலும் சாப்பிடும். காரணம் என்ன? மிருகம் அது. ஆனா மனிதனுக்கு 6 அறிவு இருக்கிறது. எதை எப்போது என்று பகுத்து உண்ண வேண்டும், பகுத்து அறிய வேண்டும் என்ற ஒரு அறிவை இறைவன் நமக்கு படைத்திருக்கிறான். ஆனா அதையெல்லாம் நம்ம ஒரு சாதாரண உணவிற்காக என்ன பண்றோம்? அந்த கட்டுப்பாடுகளை இழந்து மனிதன் என்ன ஆகிறான்? விலங்காக மாறி விடுகிறான். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, இத்தனை சிறிய பறவைக்கு இத்தனை பெரிய அறிவு இருக்கு. ஒரு கவிஞர் பாடிவிட்டு சென்றார். அதை போன்று பொய் கெட்டு மெய்யாவது என்பது நமக்கு சுருக்கமாக மாணிக்கவாசக பெருமான் காட்டிய ஒரு பாதை. அவருடைய வம்சாவளியில அவருடைய நெறியில அவர் சொல்கிறார். அவருடைய நெறி சன்மார்க்க நெறி, இறைவனோடு இரண்டரை கலத்தல். அவர் வேற எதுவுமே செய்ய மாட்டார். கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தோம்னா இறைவன் அவரை தூக்கி போவார். மற்றவங்க எல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பா வர்றாங்க. சத்புத்திர மார்க்கம் இருக்கு, சகமார்க்கம் இருக்கு, தாச மார்க்கம் இருக்கிறது. ஆனால் இவருடைய மார்க்கம் சன்மார்க்கம். இறைவனோடு இரண்டரை கலத்து விட வேண்டும், வேற வேலையே கிடையாது. அப்படிங்கிற நெறியில அடியேன் பலமுறை சிவபுராணம் படிக்கும் போது தேர்ந்தெடுத்த ஒரு தலைப்பு தான் பொய் கெட்டு மெய்யானார். இன்னும் உதாரணங்கள் சொல்ல வேண்டுமானால், இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன். அவரே சொல்றார். நம்ம 200 பக்கத்துல ஒரு பதிகம் பாடுவோம், பிடித்த 10. அதுல என்ன சொல்றாரு? இருளிடத்து, இந்த இடத்துல இருள் என்றால் மாயை. அதே பொய் மாயை தான், அதே பொய் தான். அந்த பொய்யான இடத்து உன்னை சிக்கன பிடித்து கொண்டதனால் தான் நான் என்ன பண்ண முடிந்தது? உன்னை அடைய முடிந்தது. உன்னுடைய மெய்யடிகள் கண்டின்று வீடுற்றேன், உய்ய என் பாதத்துள் ஓங்காரமாய் நின்ற அப்படின்னு சொல்லி வரிசையா சொல்றார். இதெல்லாம் கேட்கறதுக்கே நமக்கு என்ன இருக்கும்? ஒரு உணர்ச்சி பெருக்காக இருக்கிறது. மாணிக்கவாசருடைய பாடலுக்கு நிகராக யாரும் பாடல. உணர்ச்சி பெருக்குன்னு சொல்ல வர்றேன். நடிகர் திலகம் மாதிரி அவர் நடிச்சிருக்கார். நடிகர் திலகம் மாதிரி இன்னைக்கு நடிக்கிறதுக்கு யாரும் இருக்காங்களா? கிடையாது. இனிமே ஒருத்தர் பிறந்து வரணும். அதே போன்றுதான் மாணிக்கவாசகருடைய பாடல்கள். அதனால தான் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். அவ்வளவு ஒரு பெரிய பழமொழி திருவாசகத்திற்கு மட்டும்தான் உண்டு, தேவாரத்திற்கு கூட கிடையாது. தேவாரத்துல சாதாரணமா ஒரு மழை பெய்யறதுக்கு பாட்டு பாடுவாங்க, ஒரு கதவை திறக்கிறதுக்கு பாட்டு பாடுவாங்க, கதவை மூடுறதுக்கு பாட்டு பாடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனா மாணிக்கவாசகர் சாமானியமா ஒரு பாடல் பாட மாட்டார். எல்லாருக்கும் பயன்படணும், எல்லோரும் பக்தியில் மழையில் மூழ்க வேண்டும் என்ற சூழ்நிலை கருதி அவர் பாடுவார். அதுதான் அவருடைய தனித்திறன். உன்னை சிக்கன பிடித்தேன், நான் பிடித்து கொண்டதனால் நான் தப்பித்து விட்டேன். இல்லைனா நான் சாதாரண 10ஓட 11 ஆட்களாக நான் இருந்திருப்பேன். பொய் கெட்டு மெய்யாகி இருக்க மாட்டேன், மெய் கெட்டு பொய்யாகி இருப்பேன். அங்கே ஒரு வார்த்தை இருக்கு, கடைசியில நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நம்மை நாமே ஒரு கணிப்பு செய்வோம். என்ன கணிப்பு? நாம பொய் கெட்டு மெய்யாகி வருகிறோமா இல்லையா, இல்லை நடுக்காட்டுல நிற்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை, ஒரு சின்ன சர்வே மாதிரி எடுக்க போறோம். நம்முடைய கூட்டத்திற்கு வருபவர்களுக்கு இந்த திறன் ஓரளவிற்கு பொருந்தும். என்ன திறன் அது? பொய் கெட்டு மெய்யாகி வருகின்ற ஒரு திறன். ஓரளவுக்கு நீங்க வசதி வாய்ப்போ என்னவோ உங்களுடைய காலகட்டத்தில் நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. திடீரென்று உங்களுக்கு இந்த நட்பு வட்டம் கை குலுக்கி வரவேற்றது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணிட்டீங்க? சிக்கன பிடித்து கொண்டீர்கள் இல்லையா? அப்படிதான் சொல்லணும். உதாரணத்துக்கு இந்த உதாரணம்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணீங்களோ. ஏன்னா பொய்யிடத்து இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன். ஒருத்தர் வந்தாங்க, திடீர்னு கூட்டம் நடக்குது, நாங்க இதுல உட்காரோம் சொன்னாங்க. அந்த கூட்டத்தை பார்த்தவொடனே, அந்த கூட்டத்தின் நெறிமுறைகள் பார்த்தவொடனே உடனே பிடிச்சிருச்சு. உடனே இருளிடத்து உங்களை சிக்கன, உன்னை அப்படின்னு இல்லை, உங்களை சிக்கன பிடித்து கொண்டோம். நீங்க வழிகாட்டுதல் பேரில் நாம வந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் கையை தூக்குங்க. எல்லாரும் இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இறைவன் உங்களை காப்பாராக. இதைத்தான் நான் நேற்று சிந்திச்சு எழுதினேன். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. அர்சையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பொய் கெட்டு மெய்யாகி வருகிறோம். நம்ம எல்லாம் டெய்லி ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வாரம் வரும்போது ஏறத்தாழ நம்ம 400 வாரங்களை முடித்து விட்டோம். 400 வாரங்கள்ல 200 வாரங்கள் 300 வாரங்கள் வந்தவங்க எல்லாம் இங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் ஓரளவு மாறி இருக்காங்க. என்ன மாறி இருக்காங்க? அசைவ உணவை விட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் முடியும். எல்லாரும் உடனே முடிக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இல்லை. அந்த மனப்பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டிருக்கிறது.
கோவிலுக்கு போகாதவங்க கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. விரதங்களை கடைபிடிக்காதவங்க விரதங்களை கடைபிடித்து வருகிறார்கள். வாயிலிருந்து கெட்ட பேச்சு வந்தது, இப்ப நல்ல பேச்சாவே வருது. குணங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. நெற்றியில் விபூதி இல்லை, ஆனா இப்ப நெற்றி நிறைய விபூதி. கோவில்களுக்கு அடிக்கடி சொல்கிறார்கள். வியாழக்கிழமையானா குரு சமாதிகளுக்கு, ஜீவ சமாதிகளுக்கு செல்கிறார்கள். ஒரு வேலையா ஒரு ஊருக்கு போனோம்னா அங்க அக்கம் பக்கத்துல கோவில்களை தேடுகிறார்கள். எந்த கோவிலுக்கு ஏதாவது ஒரு கல்ல 2 மாங்காய். ஏன்னா வியாபார விஷயமா போறாங்க, புண்ணியத்தை அள்ளிட்டு வந்துடுறாரு. வியாபாரத்துல மோனார் சம்பளமும் கொடுத்துறாரு. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்னு சிவபெருமான அருள் கொடுத்துறாரு. யாருக்கு? சிவகுமாருக்கு மட்டும். அது அவருக்கே உரிய ஒரு பாணி. ஏன்னா மன்னார்குடி, தஞ்சாவூர், திருச்சி, கும்பகோணம், காரைக்கால் எல்லா ஊர்களுக்கும் போயிடுறாரு. ஆமா, எல்லாமே சம்பளம் கொடுத்துறாரு. ஒரு பக்கம் கை நிறைய காசு, ஒரு பக்கம் அருள். பொருளா அருளா? ஆமா, கரும்பு தின்ன கூலி போல. அப்படியெல்லாம் ஒரு ஒரு விஷயத்தை இவர் இந்த கூட்டத்துக்கு வரல அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு தியேட்டர்ல சினிமா ஷோ போயிருப்பாரு. நைட்டு ஏதோ ஒரு படம் இருக்கு, அந்த மாதிரி மனசு போகும். லாட்ஜ்ல போய் நைட்டு தங்கிட்டு காலையில ஊர் பஸ்ஸு கிளம்ப போறோம். நைட்டு ஒரு படத்தை போய் பார்த்துட்டு போவோம். ஏன்னா குடும்பஸ்தர் வேறு படம் பார்த்து நல்லா இருக்கும். அமரன் ஒரு தியேட்டர், எந்த தியேட்டர்ல எந்த படம் போவோம் அப்படின்னு ஒரு படம் பார்த்து நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில 7 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி மதுரை நோக்கி வந்துகிட்டு இருப்பார். அவர் அகண்ட பேரவழி, அண்ட பெருவழி ஏதாவது பார்ப்பாரா? பார்த்து கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆனா நம்முடைய கூட்டத்துல பல பேர் வர்றவங்க பக்குவப்பட்டு அண்ட பெருவழியை வணங்குகிறோம். இறைவனுடைய சக்தி முழுவதும் அந்த அண்ட பெருவழியில் கலந்திருக்கிறது. நீங்க என்ன கேட்டாலும் அந்த அண்ட பெருவழி கொடுக்கும் என்பது போன வாரத்துல தலைப்பு. அவ்வளவு அருமையா நிறைய கருத்துக்களை அரியன் உங்களுக்காக வாரி வழங்கி இருக்கிறேன் என்பது திண்ணம். அவ்வளவு கருத்துக்கள் அண்ட பெருவழியை பற்றி நீங்க யாருமே எங்கேயுமே கேட்டு அறிய முடியாது. அண்ட பெருவழின்னா நேரம் பூகோளத்துக்கு போயிடுவாங்க. பூகோளம் இங்க யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு? பூகோளம் தெரிஞ்சுக்கிற வேண்டியதானா? பக்தி வழி பூகோளம் உங்களுக்கு சொல்வதற்கு ஆட்கள் கிடையாது. அந்த அளவிற்கு கடந்த வாரம் நல்ல கூட்டம் ரொம்ப குறைவு. 15 பேரோ 14 பேர் தான் வந்தாங்க. ஆனால் அண்ட பெருவழியை இன்னொரு முறை முடிந்தா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரியா? அடுத்து ஒரு 2-3 வாரங்கள் போட்டோம். ஒரே நேரத்தில் ஒரே விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு அலுப்பு திட்டிரும், எனக்கு ஒரு 2-3 வாரங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மம் செய்ய கற்றுக்கொண்டு வருகிறோம். பொய் சொல்வதை நிறுத்தி வருகிறோம். கிட்டத்தட்ட கோவில் வழிபாட்டை, ஜீவசமாதி வழிபாட்டை பழகி வருகிறோம். விரதங்களை பழகி வருகிறோம். பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடு. வாழ்க்கையிலே பல பேர் இன்னும் பிரதோஷ கோவிலுக்கே போகல. உங்க சொந்தக்காரங்களே கேட்டு பாருங்க, பிரதோஷம் என்ன அப்படின்னா அது அப்படின்னு சொல்லி அவரை புரிய வைக்கணும். அந்த பிரதோஷ வழிபாட்டிலேயே சனி பிரதோஷம் இருக்கிறது. அந்த சனி பிரதோஷத்துக்கு போனோம்னா 100 பிரதோஷத்தில் நீங்க கலந்து கொண்ட ஒரு பலன் கிடைக்கும். அதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஊர் உலகத்துல பல பேருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. 3ஆம் பிறையை பார்க்கிறோம். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல தகவல் வருது, இன்றைக்கு 3ஆம் பிறை காண தவறாதீர்கள். பல பேர் பார்த்துட்டு போட்டோ போடுறாங்க. சந்தோஷ் மாதிரி ஆளுங்க தேடுறாங்க. சுத்தி கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கெல்லாம் பார்க்குறாரு. எங்கேயுமே தட்டுப்படவில்லை சாமி, நான் என்ன செய்யறது? நானும் பார்க்க முடியல. கடைசியில் அவருக்கு ஃபோன் பண்ணி மேற்கை பார்த்து நல்லா வணங்கி எல்லா வளங்களையும் சந்திரன் கொடுக்க வேண்டும் என்று வணங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அவ்வளவுதான். யாரும் ஒரு ஆளுக்கு தெரியல, யாருக்குமே தெரியாது. அடுத்தது பௌர்ணமி வழிபாடு. பௌர்ணமி வழிபாட்டுல அவருக்கு ஒரு நல்ல பங்கீடு. நேர சன்னாசிசர் கோயிலுக்கு அவர் போய் போட்டோ எடுத்து அவர் வழிபாடு எல்லாருக்கும் போட்டு விடுவார். அந்த வகையில அவருக்கு ஒரு பாராட்டு கடிதம் கொடுக்கணும். அடுத்தது அமாவாசை வழிபாடு. இதெல்லாம் உடனே வந்துடாது. அந்த ஒரு பக்குவம் மனதில் உதிக்க வேண்டும். மனதில் உதித்தால்தான் அந்த பக்தி என்பது வரும். ஆன்மீகம் என்பது மனதில் இருந்து தோன்ற வேண்டும். மனதில் இருந்து தோன்ற முடியாத அந்த இடத்துல எதுவுமே வராது. அடுத்தது வாங்கம்மா. இதர வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்கிறோம். அமாவாசை, பௌர்ணமி அப்படின்னு வரும்போது வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆன்மீக நூல்களை படித்து வருகிறோம். இந்த மாதிரி பாராயணம் இல்லைன்னா பாராயணம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 பாராயணம் 16 செய்கிறோம். 16 பாராயணங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான அந்த பதியங்களை படிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். பிரதோஷத்தில் இறைவன் முன்னால அந்த பதியங்களை படிக்கிறோம். அதற்கென்று ஒரு தனி கோஷ்டி இருக்கு. அந்த கோயில்ல உட்கார்ந்து பதியங்களை பாராயணம் செய்து அங்க அவர் முன்னாடியே உட்கார்ந்து அருள் பெறுகிறோம். அடுத்தது குருநாதருக்கு மதிப்பளித்து வருகிறோம். நமக்கு எல்லோருமே குருநாதர்கள் தான்.
நம்ம வம்சாவளியில சாதாரணமா நீங்க பள்ளிக்கூடத்துல இருந்து பல குருநாதர் அவர்கள் அவர்களுடைய பாடங்களை மட்டும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இங்கு வந்த பிறகு உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆன்மீகத்தை கற்றுக்கொள்வதற்கு, உங்களுடைய மனதை நிம்மதிப்படுத்த, சுத்தப்படுத்துவதற்கு தான் நீங்க இங்க வருகின்றீர்கள். அதை இங்கு மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும், வேற எங்கேயுமே கிடையாது. வேற எங்கேயும் ஆன்ம சுத்தி ஏதாவது கற்றுக் கொடுக்கிறார்களா சொல்லுங்க? அதை வாயால சொல்ல மாட்டாங்க. இங்க வாங்க, இந்த யோகம் கற்றுக் கொடுக்கப்படும். நீங்க உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் அங்க என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள், அது நம்முடைய மனதிற்கு ஏற்றதாக உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அங்க போய் தெரியும். அதெல்லாம் அந்த மார்க்கத்துக்கெல்லாம் போனோம்னா இன்னும் நீங்க நிறைய பக்குவப்படணும், இன்னும் நிறைய பக்குவப்பட வேண்டியிருக்கு. அடுத்தது, அசைவ உணவை நிறுத்தி வருகிறோம், குருநாதருக்கு மதிப்பளிக்கிறோம், பதிக பாராயணமும் செய்து வருகிறோம். இவ்வளவு செய்கிற ஆற்றல் உங்களுக்கு எப்படி வந்தது? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? அப்படியே உங்களை பிளாஷ்பேக் அடிச்சு பாருங்க. 2010, 15 எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தீங்க? இறைவனை பற்றிய ஒரு ஆர்வம் உங்களிடம் இருந்ததா? இந்த அளவிற்கு இருந்ததா? பதிகம் என்பது என்னன்னு தெரியுமா? ஜீவசமாதி என்பது என்னன்னு தெரியுமா? கண் போன போக்கில் கால் போய்கொண்டிருந்தது. திடீரென்று உங்களுக்கு இறைவன் கட்டி பிடித்து நிறுத்தி, பொய் கெட்டு மெய்யாக வேண்டும் நீங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஒத்துக்கிறீங்களா? நீங்க போய்கிட்டே இருந்த பாதை சரியான பாதை இல்லை. யாரும் தவறா எடுத்துக்கிறவனா, நான் நல்ல பாதையில தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. உங்கள் வியாபார ரீதியில, குடும்ப ரீதியில நீங்க நல்ல பாதையில போய்கிட்டே இருக்கலாம். ஆனா ஆன்மீகம் என்பதும் உங்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கிறது. அந்த பங்களிப்புல நீங்க முழுமை பெற்று வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இடையில ஒரு சின்ன தடைக்கல் வருகிறது. அந்த தடைக்கல்லை ஏற்படுத்தியவர் வேற யாருமே இல்லை, அரசப்ப மாமுனிவர் தான். அப்படிதான் சொல்லணும். அரசப்ப மாமுனிவர் தான் நமக்கு முதல் குருநாதர். அந்த குருநாதரின் வழியில தான் நம்ம சன்னாசி, சித்தர், குட்டையர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வழிபாடுபட்டு இன்றைக்கு நம்ம இந்த ஆத்ம ஞான சபையில 124வது வாரத்திற்கு வந்திருப்போம் என்பது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். இவ்வளவு கண்டினியூவா தொடர்ச்சியா கூட்டத்தை பெரும்பாலும் நடத்தி கொடுக்கவே முடியாது. அதை இந்த ஆத்ம ஞான சபையினரே ஒட்டுக்கொண்டாங்க. அவ்வளவு நீங்க சிறப்பா கொண்டு போறீங்க. வரும்போது நம்ம ஏதோ ஒரு 5 வாரம் வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்கள ஒரு ஆளா போய் கடைசியில எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்க சதமடித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி ஐயா கோபி அவர்கள் நம்முடைய 100வது வார கூட்டத்தின் போது உண்மையை திறம்பட கூறினார். உண்மையைத்தான் திறம்பட கூறணும். ஏன்னா நம்ம வெட்டியா கௌரவப்படுத்தக்கூடாது, அது தவறு. உண்மையை சொல்லிட்டா வந்தாங்க, கொஞ்ச காலம் இருப்பாங்க, அவங்களுடைய நடவடிக்கை எப்படி அப்படின்னு. நமக்கு கிடைத்த பொருளாளரும் செயலாளரும் நமக்கு ஓரளவு இரு தூண்களாக இருக்கிறார்கள், முதுகெலும்பாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உறுதியான விஷயம். அந்த 2 பேருமே இன்னும் இந்த கூட்டத்தை மெருகேற்றுவதற்கு தங்களால் இயன்ற உதவிகளை வாரத்திற்கு 1 மணி நேரம் செலவழித்து அதை செய்யணும். வாரத்திற்கு ஒரே 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24, வாரத்திற்கு அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 144 மணி நேரம் வந்துருது. ஆனாலும் 1 மணி நேரம் இதற்கு செலவிட வேண்டும். சீக்கிரம் வர்றது, சேரெல்லாம் போறோம். இன்னைக்கு பார்த்தோம்னா 6-7 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்குரிய சேரை மட்டும் போட்டு உட்காந்துருக்காங்க. சபைக்கே சேரா காணோம். இல்லடா அது சபை இருக்கா இல்லையா, இல்லை வேற எங்கேயோ நம்ம வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. சபையை உள்ள வர்றவங்க கரெக்டா அலங்கரித்து கரெக்டா கேப் வச்சு சேர் போட்டு சபைக்கு சேர் போடணும். சபையில உட்காரவங்க சேரை தேடுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒரே ஒரு சேரு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. யாருமே இனிமேல் சீக்கிரம் வந்தோம்னா முதலில் சபையை அலங்கரிக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த சூழ்நிலையில. சரியா? அடுத்ததாக அன்றைய காலகட்டமும் இன்றைய காலகட்டமும் இந்த பொய்கெட்டு மெய்யானார் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு தடவை எல்லோரும் அசை போட்டு பார்க்க வேண்டும் என்பது அடியனுடைய ஒரு சின்ன ஆவல். ஏன்னா இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், ஏறத்தாழ ஒரு 1000-2000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள நீங்க சொல்லிட்டீங்க. இன்னைக்கு நம்ம வாழ்வது நவீன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாடர்ன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாடர்ன் கலியுகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலையில இந்த பொய்கெட்டு மெய்யானாரெல்லாம் உருப்படியான விஷயமா, நடக்கக்கூடிய விஷயமா, சொல்லக்கூடிய விஷயமா, எல்லோரும் பழகக்கூடிய விஷயமா அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன டாபிக்கை நானே போட்டேன். தற்காலத்தில் பொய்கெட்டு மெய்யானார் என்பது இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன மாறிடுச்சு? மெய்கெட்டு பொய்யானார். உண்மையான வழியிலேயே போய்கிட்டே இருந்திருப்பாங்க ஒரு காலத்துல. ஆனா அந்த மெய் என்ன, பொய் என்ன ஆயிடுச்சு? மெய்யாகி மெய் பொய்யாகி ஒரே கலத்தலாகி மெய்கெட்டு பொய்யாகி வருகிறார்கள்.
இருக்கிற உண்மையை கூட இன்னைக்கு ஆன்மீகத்தை கேட்பதற்கு யார் இருக்காங்க? ஆன்மீகத்தை கேட்பதற்கு யாருமே இல்லை. இப்போ இதே இந்த கூட்டத்துல 100 பேரை வர வைக்க முடியும். என்ன செய்யணும் சொல்லுங்க? ஒரு சாப்பாடு இருக்குங்க, மதிய அலங்கார சாப்பாடு, வாழைப்பழம், பாயாசம், அப்பளம், எல்லா இட்லியும் எல்லாமே வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னா இங்க உட்கார்றதுக்கே இடம் இருக்காது. மூத்த அன்பர்கள்லாம் பின்னாடி நிக்கணும், சாப்பிட வந்தவங்க தான் முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. திருவள்ளுவர் ஒரு இடத்துல ஒரு தகவல் சொல்றாரு, செவிக்கு உணவில்லாத பொழுது சிறு வயிற்றுக்கும் இயப்படும். என்ன காரணம் சொல்லுங்க? முதல்ல செவிக்கு உணவு வேண்டும், அதுக்கப்புறம் தான் வயிற்றுக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்து. ஆனா பிரசாதம் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஏரியாவில் கூட்டம் கூட்டமா வர்றாங்க. அவர்களுடைய சூழ்நிலை நான் அதை குறையா சொல்ல வரல. ஆனாலும் நம்முடைய ஆன்மீக கூட்டத்திற்கு மெருகேற்றுவதற்கு இன்னும் பல அன்பர்கள் வர வேண்டி இருக்கிறது. அவர்களை நீங்க தான் அழைத்து வரணும். அதைத்தான் மெய்கெட்டு பொய்யாகி போனவர்கள் அதிகமாகி வருகிறார்கள். பொய்கெட்டு மெய்யாகிறவர்கள் குறைவு, மெய்கெட்டு பொய்யாகி போனவர்கள். அடக்கம் இல்லை இந்த உலகத்தில். என்னது அடக்கம் எல்லாம் இல்லை. ஒரு ஆள் வண்டியில போறாரு, சாதாரணமா பார்த்து போங்கன்னு சொல்ல, ஐயோ கண்ணு தெரியலையா? காரணம் என்ன? அடக்கம் இல்லாம போச்சு. ஒரு அம்மா வயசாயிருச்சு, ஒரு கம்பை உண்டிட்டு போறாங்க. ஏமா கிளவி ஒரு ஓரமா போக வேண்டியதானே அப்படின்னு தான் சொல்லிட்டு போறாங்க. அவங்களுக்கு வயசாயிருச்சு, கால் ஊனமாயிருச்சு, ஒரு கம்பின் உதவி இல்லாம நடக்க முடியாது, நம்ம வண்டியை பாதையில கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ரொம்ப குறைவு. அவங்க அந்த இடத்துல நின்று ஒரு வசைபாடி விட்டு செல்கிறார்கள். அது போன்று ஆபாசம் ஓங்கி வருகிறது. திரைப்படங்கள் அப்படி இப்படின்னு டிவி மொபைல் கையில அப்படின்னு சொல்லும்போது ஆபாசம் ஓங்கி வருகிறது. ஏமாற்று குணங்கள் மனிதர்களிடையே பெருகி வருகிறது. ஒரு நாள் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப். 2 நாள் போனாலும் பார்க்க முடியாது. வீட்டுக்கு போய் தேடினோம்னா வீடு பூட்டி இருக்கு. அவங்க வெளியூர் போயிருக்காங்க, எந்த ஊரு தெரியாது. இப்படி ஏமாற்று குணங்கள் பெருகி வருகின்றன. அடுத்ததாக நம்முடைய ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களும் மெய்கெட்டு பொய்யாகி வருகிறார்கள். சொன்னது ஒரு வாக்குறுதி, ஆனா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. நான் எந்த கட்சியையும் பொதுவாக குறிப்பிடவில்லை. மக்களை ஏமாற்றி வருவது பொதுவாக. ஏன்னா இதை சொல்லி ஓட்டு வாங்கி கடைசியில எதுவுமே செய்யறது இல்லை. அதுக்கு ஒரு சண்டை. இந்த மாதிரிலாம் மத தூண்டல்கள் நிறைய இருக்கு, மத கலவரங்கள் நிறைய ஏற்படுது. எல்லாருமே இந்து மதத்தை குறிவைத்துத்தான் மத கலவரங்கள் செய்து வருகிறார்கள். என்னைக்காவது இந்துக்கள் போய் கிறிஸ்தவர்களை குறி வச்சு ஏதாவது செஞ்சிருக்கோமா? இஸ்லாமியர்களை குறிவைத்து ஏதாவது செஞ்சிருக்கோமா? இந்த மாதிரிலாம் காரணங்களை பார்க்கும் போது என்ன தெரிகிறது? அடியேன் ஒரு இந்து அல்லாத ஒரு சாதாரண பாமர மனிதன் என்ற நிலையில உங்களுக்கு உணர்த்த இருக்கிறேன். மொத்த காரணமே மெய்கெட்டு பொய்யாகின்ற சூழ்நிலை. பொய்கெட்டு மெய்யானார்கள்னா எல்லாருமே வாழ்க்கையில வளம் பெற்று விடுகிறார். எல்லோருக்கும் பக்தி மேலோங்கி விடும். யாருமே எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. கோயில்கள்லாம் கூட்டமெல்லாம் இருக்காது, எல்லாரும் நல்லவங்க ஆயிட்டாங்க. கோயில்கள்ல கூட்டமே இல்லை. இன்னைக்கு கோயில்ல நுழையணும்னா கூட 1000 ரூபாய் டொனேஷன் கட்டிங்கன்னா 5 நிமிஷத்துல பார்க்கலாம். ஒண்ணுமே டொனேஷன் இல்லைன்னா எப்ப கொடுப்போமோ அந்த பக்கம் வழியில வாங்க. ஓப்பனா மினிஸ்டரே சொல்றார். காரணம் என்ன? அவர்களுக்கு பணம் தான் குறி, பக்தியாளர்கள் குறியே கிடையாது. திருப்பதியில போய் 5 நாள் காத்திருந்து சாமி பார்க்குறீங்க, இங்க 5 மணி நேரத்துல நீங்க அவசரப்படுறீங்கன்னு சொல்லி ஒரு மினிஸ்டரே சொல்றார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுடைய குறி எல்லாம் வசூல், பக்தர்களிடத்தில் வசூல் பண்ணணும். அந்த அளவிற்கு மெய் கெட்டு பொய்யாகி விடுகிறார்கள். கெட்ட பேர் எடுக்கிறது, ஏன்னா கெட்ட பேர் எடுக்கிறது 5 நிமிஷத்திலே நடந்துரும். நல்ல பேர் எடுக்கணும்னா 124 வாரங்கள் பொறுத்திருந்தாதான் ஒரு சின்ன கைத்தட்டலாவது உங்ககிட்ட வாங்க முடியும் இல்லையா? அதுவும் கைத்தட்டலை கேட்டு பெற வேண்டிய சூழ்நிலையில் அடியேன் தள்ளப்பட்டிருக்கிறேன். அடியேனும் பொய்கெட்டு மெய்யாகி இருக்கிறேன். ஆனாலும் நீங்க நினைக்கின்றபடி மெய்கெட்டு பொய்யான மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பொதுவாக கைத்தட்டுதல் எதற்காக அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு உரை, நல்ல உரை, வாழ்த்து உரை உங்கள் மனதிற்கு திருப்தி என்றால் நீங்க கண்டிப்பாக கையை தட்டணும். அது உங்களுக்கு சொல்லி கொடுத்து வர்றதில்ல. சொல்லி கொடுத்து வர்றதுன்னா இந்த குழந்தை தான். ஏன்னா இந்த குழந்தை கையை தட்ட சொன்னா தட்டும், 2 தடவை தட்டிட்டு யாரும் பார்க்கலன்னா நிப்பாட்டியும். ஆனா நீங்க எல்லாருமே வளர்ந்தவர்கள், பருவத்தை கடந்தவர்கள், ஏறத்தாழ 40, 50, 60, 70 இந்த மாதிரி இருக்கிறவங்க. நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு நல்ல கருத்து வரும்போது அதை உட்கிரகித்து கொண்டதற்கு அடையாளமாக ஒரு சிறு கைத்தட்டல். ஏன்னா ஓங்கி எல்லாம் கைத்தட்ட வேண்டியது, ஒரு சிறு கைத்தட்டல், ஏற்றுக்கொள்ளுதல், அவ்வளவுதான். இந்த கைத்தட்டல்லையே ஜப்பான்காரன் ஒரு மாதிரி கைத்தட்டுவான், பிரிட்டிஷ்காரன் ஒரு மாதிரி கைத்தட்டுவான், டச்சுக்காரன் ஒரு மாதிரி கைத்தட்டுவான், ஆங்கிலேயர்கள் ஒரு மாதிரி கைத்தட்டுவாங்க. இந்த இந்தியாவில் இருக்காங்க பாருங்க, எப்ப கைத்தட்டுறது எப்ப நிறுத்துறதுன்னு சொல்லி தெரியாதான். இது நான் சொல்லலை. ஏன்னா மார்க்கண்டே கட்ஜு அப்படின்னு சொல்லி
ஒரு பெரிய ஹைகோர்ட் லாயர், ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்கார், அவரே சொல்லியிருக்கார் 90% இந்தியன்ஸ் ஆர் ஃபூல். என்ன சொல்றாரு? 90% இந்தியன்ஸ் ஆர் ஃபூல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 90% மக்கள் இந்தியாவில் மூளையற்றவர்களாக, பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நேரம் காலம் ஒண்ணுமே தெரியாது. இங்க கிளம்பி போறோம், உடனே என்ன பண்ணுவாங்க, கலைவாணி அம்மாவும் சந்தோஷம் இங்க நடு வழியில நின்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் பின்னாடி 50 பேர் வர்றாங்க, அவர்களுக்கு பாதையை விட்டு பேசணும் அப்படின்னு தெரியாது. பல பேர் இந்த மாதிரி தான் பண்ணுவான். கல்யாண மண்டபத்துல நிறைய பார்க்கலாம். கல்யாண மண்டபத்துக்கு ஒரு பாதை தான் இருக்கும், 9000 பேர் உள்ள வருவாங்க போவாங்க. அந்த நடுப்பகுதியில் நின்று காசை பத்தி யோசிச்சு பஞ்சாயத்து பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேர் கொஞ்சம் பாதையை விட்டு நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா லேசா 2 இன்ச்சு நகருவாங்க. 2 இன்ச்சு தான் நகர முடியும் அவங்களால. ஏன்னா முக்கியமா உற்சாகமான பேச்சு அங்க நடந்து கொண்டு இருக்கும். அந்த 2 பேருக்கு நடுவுல திடீர்னு நாகவதி இறந்துருவாங்க. எங்க வந்தீங்க, நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவங்க அந்த பாதையை அடைச்சிருவாங்க. திரும்ப ஒரு ஆள் வந்து பாதையை மறைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் லேசா நகண்டுக்குருவாங்க. உடனே சதீஷ் வந்து அந்த பக்கம் திடீர்னு வருவார், அவரும் மறைச்சிருவார். பாதையே மறைஞ்சிருச்சு. யாரை பத்தி எதுவுமே கவலை இல்லை. காரணம் அவங்க என்னது, அவங்க சுவாரஸ்யம் அந்த பேசுறதுக்கு 1000 சேரை போட்டு வச்சிருக்காங்க கல்யாண மண்டபத்துல. காலையில 10 மணில இருந்து அவங்க காலி பண்ற வரைக்கும் பேசிக்கிட்டே இருங்க, உங்களை யாருமே எதுவுமே பேசப்படும். இதெல்லாம் அவர் பார்த்தாரு. அவரும் நம்மளை போல ஒரு சாதாரண மனிதர் தான், பொய் கெட்டு மெய்யானவர். இனிமே வந்து வாழ்க்கையில திருந்தி வாழ்றவர்களுக்கு பேர் என்னது, பொய் கெட்டு மெய்யானவர்கள். பட்டம் கொடுக்க போறோம் அடுத்து நம்முடைய இங்க ஆத்ம ஞான சபையில 200வது வாரத்துல ஒரு ஷீல்டு மாதிரி கொடுக்க போறோம். ஏன்னா எல்லாருக்குமே பட்டம் பதவின்னு கொடுப்பாங்க. பட்டம் பதவினா எல்லாரும் வாங்கினதுதான். காந்தி விருது, காமராஜர் விருது, இந்த விருது, அந்த விருது எல்லாரும் வாங்கியிருப்பாங்க. இந்த விருதை வந்து உலகத்திலே யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. வாங்காத விருது, வாங்காத விருதைத்தான் நீங்க வாங்கணும். நீங்க வந்திருக்கிறது எங்க அன்பு நட்பு வட்டத்துல ஆத்ம ஞான சபையில எல்லா பேரையும் போட்டுருவோம். போட்டு பொய் கெட்டு மெய்யானவர் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருவோம். யாருக்குமே உங்க விருதே புரியாது. நீங்க வேற பற்றையில சதீஷ் வச்சிருப்பாரு பெருசா, பொய் கெட்டு மெய்யான, இது வரைக்கும் அப்ப நீ செஞ்சதெல்லாம் என்னது பொய் விஷயமா, இப்பதான் நீ நல்லவன் ஆயிருக்க போல அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஆனா அவங்களுக்கு தெரிகிறது தொழில் ரீதியில அந்த மாதிரி தெரியும். ஆனா உண்மையான விஷயம் என்னது, பொய் கெட்டு மெய்யானவர்ங்கிறது ஒரு பெரிய சாம்பியன் மாதிரி அர்த்தம். அது நமக்குள்ள அந்த கூட்டத்துல தெரியும். பொய் கெட்டு மெய்யானவர் இந்த ஆண்டு ஒரு ஆளுக்கு தான் பொய் கெட்டு மெய்யானவர். ஏன்னா அடுத்த ஆண்டு யாரு எப்படி நடக்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கு அடுத்த ஆண்டு 2026ல பொய் கெட்டு மெய்யானார் யாரு அப்படின்னு சொல்லி யாரும் உற்சாகமா இருக்கணும். அந்த மாதிரி கொடுக்கணும். அது ஒரு பட்டம் தான். இது வந்து இந்த வரிகள் வந்து அரியணை வந்து ரொம்ப காலமா ஈர்த்து வருகிறது. பொய் கெட்டு மெய்யானார் என்ன பொருள், அரியன் பல முறை அந்த உரையில போய் பார்த்தேன், கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த 12 திருமுறை பொருளும் பார்த்தோம்னா கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அவ்வளவு நல்லா இருக்கு. அப்ப அந்த வரிகளை எடுத்து நம்முடைய அன்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பரிசாக கொடுப்போம் என்பதற்கு விளைவுதான் இந்த கட்டுரை. இந்த கட்டுரை போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட அரியனுக்கு உரிக்கல, இந்த தலைப்பில் பேசுவோம் அப்படின்னு. நான் ஒரு வாரமும் உங்ககிட்ட சொல்றேன், அடுத்த வாரம் என்ன தலைப்பு என்பது அரியனுக்கு 0. என்னது ஒண்ணுமே தெரியாது. அடுத்த வாரம் என்ன அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறது, இல்ல ஒரு சஸ்பென்ஸ் பண்றது. நீங்க 10 தலைப்பு வச்சிருப்பீங்க, தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கொண்டு வந்துருவீங்க. எங்க தெரியாதுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு நீங்க கட் பண்ணி பேச குறைச்சிக்கிறீங்க பார்ப்போம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் முடியாது. ஏதோ ஒரு தலைப்பு பேசி ஆகணும். தலைப்பு பேசல அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு கூட்டம் வந்து திருப்தியா இருக்காது. அடியன் ஒரு 3 வார காலம் தொடர்ந்து விடுமுறை எடுத்தோம்னா மோகன அம்மா போன் பண்றாங்க, ஐயா நீங்க தலைப்புல பேசாத, எங்களுக்கெல்லாம் கூட்டத்துக்கு வரவே பிடிக்கலங்கய்யா, கொஞ்சம் வாங்க, சீக்கிரமா வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பசியாற்றல் கொடுங்க, பாருங்க பசி ஆற்றல் கொடுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஐயோ என்னோட சூழ்நிலை இல்லைம்மா, தொண்டையிலேயே வலி ஏற்பட்டுருச்சு, என்ன நடக்கும்னே தெரியல டாக்டர் சொல்றத பார்த்தா அப்படின்னு சொல்லி நான் வருத்தத்துல இருக்கேன். நீங்க வேற வந்து பேச சொன்னீங்கன்னா நான் எப்படி பேசுறது? சரி பாக்குறேன், முயற்சிக்கிறேன் இல்லையா? ஆண்டவன் வந்து ஒரு அருளை கொடுத்தா சரியாச்சு, நம்ம அடுத்த ஸ்டெப்பு வந்துடுறோம். அந்த மாதிரி அடியனுக்கு அடுத்த வாரம் என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. ஒரு நல்ல தலைப்பு, பயனுள்ள தலைப்பா தான் உங்களுக்கு கொடுத்து வருகிறேன். அன்றிலிருந்து இன்று வரை சுமாராக ஒரு 65 தலைப்புகள் தான் அடியன் பேசியிருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் போய் அதை எழுதி வச்சுருவேன். 65வது தலைப்பு பொய் கெட்டு மெய்யானார். அதுதான் தெரியும். இப்படி ஒரு தலைப்பு வந்து நம்ம எடுத்து பேசுறோம்னா உங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும். நீங்க 4 விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு, இந்த ஆர்வமூட்டல்.
இந்த ஆர்வமுட்டால் கடைசி கொண்டு போனோம்னா எல்லாரும் தூங்கிடுவீங்க. ஒரே ஒரு ஆள் இருப்பார், வாரம் பொய்கெட்டு மெய்யானார்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும், இல்ல மெய்கெட்டு பொய்யானார் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்க வேண்டி வந்துடும். அதனாலதான் ஆர்வமூட்டல் என்ற தலைப்புல முதல்ல உங்களுக்கு ஒரு சின்ன வரப்பிரசாதமாக இந்த மாதிரி அடியேன் பேச கற்றுக்கொண்டுள்ளேன். மொத்தத்துல இந்த பொய்கெட்டு மெய்யானார் என்ற தலைப்பு உங்களுக்கு இன்றைக்கு நல்ல பரவசத்தையும் உற்சாகத்தையும் ஊட்டியிருக்கும் என்று அடியேன் நம்புகிறேன். இதில் ஏதாவது தவறுகள், சிறு பிழைகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டுகிறேன். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொய்கெட்டு மெய்யானார் என்ற தலைப்பை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.